மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம யமுனா கார்த்திகை திட்டிகிட்டு இருக்காங்க, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் என்னைக்கு தைரியமாக பேசுகிறீங்களோ, உங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நான் உங்களோட சேர்ந்து வாழ முடியும். இப்போ தயவுசெய்து கிளம்புங்க கார்த்திக் அப்படின்றாங்க. ஏன் யமுனா இப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, இங்கே பாரு, நீ தான் எனக்கு உலகம், நீ இல்லாட்டி என்னால் வாழவே முடியாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த சைடு வெற்றி சொல்கிறாரு, யமுனா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கார்த்திகை பார்க்குற ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னை படுத்தின அசிங்கத்தை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது, நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்திகோட அப்பா வந்துடுறாங்க. வந்ததும் கார்த்திகை பார்த்து முறைச்சி நின்றுட்டு இருக்காங்க. ஏய் என்னடா இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நினச்சேன் காலேஜுக்கு போகலையாம்ல, இங்கே என்னடா இது என்னடா வேஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கார்த்திகை அமைதியாகவே இருக்க. வெற்றி சொல்கிறாரு, நானே சொல்கிறேன், யமுனாவும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழ போகிறாங்க, கார்த்திக்கு யமுனாவை தான் பிடிச்சிருக்கான், யமுனாவோட மனசை மாற்றுறதுக்கு தான் கார்த்திக் இந்த மாதிரி வந்து இங்கே வேலை பார்த்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்க, அது வந்து அப்பா அப்படின்ற மாதிரி கார்த்திக் ஏதோ சொல்ல வர்றாரு. சத்துன்னு கார்த்திகோட கன்னத்தில் அடிச்சிடறாரு அவங்க அப்பா. நீ எப்பேற்பட்ட ஆளுடா, நீ என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுதா, என்ன படிச்சிருக்க, எவ்வளோ காசு சம்பாதிச்சு கை நிறையா சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலமையில் இருக்க, நீ என்னடானா இங்கே நின்று இப்படி எச்சியலை எடுத்துகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா, சி நீலாம் எங்கள் மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது, உங்கள் அம்மா மட்டும் உன்னை இந்த நிலமையில் பார்த்தானா சித்திருவாடா அந்த இடத்துலவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எம்னா வேணும், எம்னா இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல மறுபடியும் கன்னத்தில் அடிக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி திட்ட, இவன் என் மகன், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, என் பையனை அடிப்பேன் கொல்லுவேன், நீலாம் இதில் தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிடுற. வெற்றி நீங்கள் தலையிடாதீங்க, நானே பேசிக்கிறேன், அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, இவளை இங்கேயே தலைமூழிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ வீட்டு பக்கம் வரலன்னு வச்சுக்கோ, உனக்கு அம்மா அப்பா இருக்கிறதே மறந்துடுடா, இங்கே கெட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா வெற்றி, அவங்க அப்பா அடிச்சு சிலம்பர் நின்றுட்டு இருக்காரு. இவர் கூடலாம் சேர்ந்து நம்மளால் வாழவே முடியாது கார்த்திக், பேர்பட்ட மனுஷன் கூட சேர்ந்து வாழ என்ன செய்ய சொல்கிறீங்க, இங்கே பாரு ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க கார்த்திக், அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. யமுனா நாளை காலையில் 6 மணி வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே நீ என்னை ஏற்றுக்கலன்னு வை, உண்மையாகவே நான் செத்து போயிடுவேன் அப்படின்றாரு. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, நீ என்ன வேணால் வச்சுக்கோ, நீ தான் என்னோட உலகம், நீ இல்லாட்டினா நான் உண்மையாகவே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்னவோ பண்ணி தொலைங்க, இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா பண்ண கஷ்டம், உங்கள் அப்பா என்னை அவமானப்படுத்தினது எதையுமே நான் மறக்கலை, மன்னிக்கவும் மாட்டேன், அதுலேயும் நீங்கள் சும்மா இருந்தீங்க பாருங்கள், அது அதை விட மகா கொடுமை, அதெல்லாம் என்னால் நினச்சி பார்க்காம இருக்கவே முடியல, ஒவ்வொரு நிமிஷம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட. கார்த்திக் மட்டும் சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் காலையில் தூங்கி எழுந்திடுறாங்க யமுனா. நான் வந்துட்டு அவரை 6 மணிக்குள்ளே பார்ப்பனா, சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றாங்க. ஐயோ என்னாச்சு, ஒரு வேளை சொன்ன மாதிரியே எதுவும் பண்ணிக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு துர்காவும் வெற்றி வர்றாங்க. என்னாச்சு யமுனா, இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. நல்லாவே புரியுது, கார்த்திக் நைட்டு கோவமாக பேசினாரே, என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறது தானே நினச்சிட்டு இருக்கீங்க, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. வந்தது இப்படி நடந்து போயிடுச்சாப்பா சார், இந்த உலகத்தில் என்ன தான் பண்ணுறாங்களோ மனுஷங்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பேசிட்டு வர, என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாரு வெற்றி. ஐயோ ஒருத்தர் பஸ்ஸில் விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருப்பா, பார்க்குறதுக்கு நேற்று உங்கள் மெஸ்ஸில் வேலை பார்த்தார்ல அந்த பெரியவர் மாதிரியே இருந்தாங்க, என்னதான் இந்த வாழ்க்கை பற்றியா, இன்றைக்கி இருக்காங்க நாளைக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்க அவரும் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறாங்க. போயிட்டு இங்கே சூசைட் கேஸ் ஒன்று பஸ்ஸில் விழுந்த கேஸ் வந்துச்சு, எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஓ அந்த சூசைட் கேஸா, அது அவர் வர்ற வழியில் ஆல் அவுட்டு இறந்துட்டாரு, மார்ச்சுவரியில் வச்சுருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, யமுனா வந்துட்டு ரொம்ப கத்தி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வர்றாங்க. வந்ததுமே நீங்கள் அந்த சூசைட் கேஸை பற்றி தானே கேட்குறீங்க அப்படின்னதும், ஆமாம் அவங்க யார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க, சொந்தக்காரங்க அப்படின்றாரு வெற்றி. இவங்களுக்கு யார் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க ஆள் அடையாளம் காட்டுங்க அப்படின்றாங்க. யமுனா சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக கார்த்திகா இருக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகுறாங்க. வாங்க யமுனா போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, வெற்றி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல சார் நான் வேணா வரலாமா அப்படின்றாங்க. இல்லை அவங்க தான் வரணும் அப்படின்றாங்க. அடுத்து வெற்றி சொல்கிறாரு, சரி போய் தான் பார்ப்போம், நம்ம கார்த்திகா இருக்காதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை உள்ளே அமுச்சு விட்றாங்க. யமுனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போக அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அந்த துணியை. யமுனா வந்துட்டு கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல, பார்த்துட்டு இவர் இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில் ஓடி வந்து துர்காவை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு யமுனான்னு கேட்க, அது கார்த்திக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சைட்லேருந்து யமுனா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம கார்த்திக்கு. ஆமாம் நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு யமுனா அழுதுகிட்டு இருக்கா, அழுகாத யமுனா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சார் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அதுவா வெற்றி, காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் யமுனா உன்னை ஏற்றுக்குருவான்னு சொன்னீங்கல்ல,
அதனால தான் நான் பேசாமல் வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெற்றி கேட்க, அதுவா வெற்றி, காலையில் நான் அந்த பக்கம் போகும்போது ஒருத்தர் பஸ்ஸில் விழுந்து சூசைட் பண்ணிக்க பார்த்தாரு. பாவம் ரொம்ப அடிபட்டுருச்சு. அந்த பெரியவரை காப்பாற்றி கூப்பிட்டு வரலான்னு ஹாஸ்பிட்டல் வந்தால் பாதி வழியிலே இறந்துட்டாரு. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இங்கனக்குள்ளே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஐயோ என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, யமுனா ப்ளீஸ் யமுனா என்னை புரிஞ்சுக்கோ, இங்கே பாரு நீ ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உன் மெஸ்ஸில் தான் இருப்பேன் யமுனா, நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூட இருக்கேன், நம்ம நினச்ச மாதிரியே மெஸ்ஸை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, யமுனா சொல்கிறாங்க விடுங்க, நீங்கள் ஏன் கூட வந்து இங்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல, நீங்கள் படித்த படிப்பென்ன, நீங்கள் வந்துட்டு இங்கெல்லாம் வேலை பார்க்கலாமா, நான் உங்களை ஏற்றுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அம்மா உங்களை ஏற்றுக்கணும், அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க, ஒரு தடவை நான் முடிவெடுத்து தப்பான அந்த வழிக்குள்ளே போனதெல்லாம் போதும், இனிமேல் அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் எனக்கு எல்லாமே, இனிமேல் அம்மாட்ட பேசிக்கோங்க, இதனால் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறேன். யமுனாவும் போகிறதுக்கு பின்னாடி துர்காவும் கிளம்பிடுறாங்க. நம்ம வெற்றி வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திகை கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த திக்க பூஜாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோர்ட்டில் தான் இருக்காங்க. அங்கே புஷ்பாவும் சங்கிலி நின்றுட்டு இருக்காங்க. வந்து இறங்குனதுமே பூஜா இவங்க தான் நான் உனக்காக ஏற்பாடு பண்ண வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை காமிக்கிறாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்னை எப்படியாவது வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்றாங்க. நீங்கள் முதல்ல என்ன வெளியில் எடுங்க, அதுக்கடுத்து நான் என்ன நடந்துச்சு சொல்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வெற்றி வர்றாங்க. ஏ பூச் என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, என்ன வெற்றி உனக்கு ரொம்ப திமிரா அப்படின்றாங்க. எப்படி தான் இந்த பொண்ணுங்களாம் அப்படி இருக்காங்களோ, ஹனிமூனுக்கு போனால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியதானே, இதில் கொலை வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏய் நீலாம் சும்மா போக மாட்டியா அப்படின்றாங்க புஷ்பா. என்ன சங்கிலி உனக்கு என்ன இங்கே சோழி, இது என்ன சாதாரண பொம்பளை பொறுக்கி கேஸுன்னு நினச்சிட்டியா, வெளியில் வர்றதுக்கு வெளியிலே வர முடியாது, கொலை கேஸுமா, உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி வச்சுருங்க. என்ன வக்கீல் சரிதானே, உள்ளே போய் என்ன பேச போகிறீங்க, உங்கள் பூஜா கிட்ட எல்லாத்தையும் கேட்டிங்களா அப்படின்னு கேட்க, வக்கீல் முறைச்சிட்டே உள்ளே போகிறாரு. போ நீ உள்ளேயும் போய் இப்படியே தான் நிற்கணும் அப்படின்றாரு. ஆமாம் என்ன சக்தியை காணும், எப்போவுமே சக்தி உன் பின்னாடியே சுற்றிட்டு அலைவாளே அப்படின்னு புஷ்பா கேட்க, அதுதான் நம்ம ரெங்கநாயத்தை அவளை இந்த கேஸ்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் அவன் எங்கேயாவது மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல வெற்றி வந்துட்டு சிரிக்கிறாரு. அடுத்து உள்ள கோர்ட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. ஜட்ஜி வந்துடுறாங்க. வந்து பூஜா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போனது பூஜாக்கு சாதகமாக இருப்பாங்களா அந்த வக்கீல் சொல்கிறாங்க, என்னோட கட்சிக்காரர் மேலே இவங்க பொய்யான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அவங்க அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல பூஜாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வர நான் எதுக்கு கொலை பண்ணணும், இவங்க எல்லாரும் என் மேலே பொய் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்ல இவங்க வக்கீல் சொல்கிறாங்க, ஆல்ரெடி சக்திக்கு வெற்றிக்கு இவங்க மேலே முன் விரோதம் இருக்குது, பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் வெற்றியோட வக்கீல் வர்றாரு. அதுக்கு அவசியமே கிடையாது, ஏன்னா இவங்களுக்கு நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தையும் நாங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை ரோஹித் கண்டிப்பாக எங்கேயாவது காணாமல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வக்கீல் சொல்ல, நீங்கள் வேணால் இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதை பென்ட்ரைவில் போட்டு அந்த பக்கம் ஜட்ஜி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பூஜா ரோஹித்தை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, சாகுடா செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்லாம் இருக்குது. அதை பார்த்தே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. பூஜாட்ட இது என்னன்னு கேட்டால் இதெல்லாம் பொய் அப்படின்றாங்க. 15 நாள் காவலில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆயிடுறாங்க பூஜா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.